Hello friends, welcome to this lecture. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஷெட்யூலர்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கான்செப்டில் வந்து டெயின்ட் அண்ட் டாலரேஷன், நோட் செலக்டர், நோட் அஃபினிட்டி. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு பாடை வந்து நோடில் செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஸோ இந்த கண்டிஷன் எதுவுமே நமக்கு செட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து மல்டிபிள் ஷெட்யூலர்ஸ் வச்சு நம்ம பாடம் வந்து எந்த நோடில் செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஃபால்ட் நம்ம வந்து ஒரு Kubernetes கிளஸ்டர் க்ரியேட் பண்ணும்போது ஒரு ஷெட்யூலர் க்ரியேட் பண்ணிப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஷெட்யூலர் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஷெட்யூலர். ஸோ அதுக்கு மேலே நம்ம அடிஷ்னலாக ஏதாவது ஷெட்யூலர் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நியூ நேம் கஸ்டம் நேமில் வந்து ஷெட்யூலர் க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து நம்ம மை ஷெட்யூலர்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூலர் க்ரியேட் பண்ணுறோம். அதே மாதிரி மை ஷெட்யூலர்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூலர் க்ரியேட் பண்ணுறோம். மை ஷெட்யூலர் 2ன்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூலர் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதோட டெஃபினிஷன் ஃபைல் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஷெட்யூலருடைய டெஃபினிஷன் ஃபைல் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கஸ்டம் ஷெட்யூலருக்கு வந்து அந்த ஷெட்யூலருடைய நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா மை ஷெட்யூலருக்கு வந்து மை ஷெட்யூலர்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மை ஷெட்யூலர் 2க்கு வந்து மை ஷெட்யூலர் 2ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். அந்த அடிஷ்னல் ஷெட்யூலர் நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஒரு பைனரி ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணோம். டவுன்லோட் பண்ணிவிட்டு கியூப் ஷெட்யூலருக்கு வந்து டிஃபால்ட் ஷெட்யூலர் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அதோடைய சர்வீஸ் ஃபைல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதாவது கியூப் -scheduler.service அதில் பார்த்தீங்கன்னா exe start config ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இதே சேம் ஃபார்மெட்டு தான் நம்ம வந்து நியூவாக க்ரியேட் பண்ணுற ஷெட்யூலர்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ நம்மளோட ஷெட்யூலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மை ஷெட்யூலர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மை ஷெட்யூலர் 2. ஸோ இங்கே வந்து .serviceன்னு என் பண்ணோம். இதில் வந்து கான்ஃபிகரேஷன் நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா. மை ஷெட்யூலர் 2க்கு வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம், இந்த மை ஷெட்யூலர் 2. அதே மாதிரி மை ஷெட்யூலருக்கு வந்து இன்னொரு கான்ஃபிகரேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த ரெண்டுமே வந்து இந்த scheduler.service scheduler2.service இதில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ மென்ஷன் பண்ணிட்டு இது ஒரு மெத்தடில் வந்து க்ரியேட் இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட் டெஃபினிஷன் ஃபைல் க்ரியேட் பண்ணும்போது அந்த பார்ட் டெஃபினிஷன் ஃபைலில் வந்து கான்ஃபிக்னு ஒரு ஃபீல்டு ஆட் பண்ணி அந்த இதில் வந்து ஒரு பாத் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கியூப் ஷெட்யூலர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து கியூப் ஷெட்யூலர் கான்ஃபிகரேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கியூப் ஷெட்யூலர் கான்ஃபிகரேஷனில் வந்து ஒரு லீடர் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு லீடர் எலெக்ட் ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது மல்டிபிள் மாஸ்டர் நோடு நம்மகிட்ட இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாஸ்டர் நோட்லேயும் வந்து நம்ம ஷெட்யூலர் கஸ்டமைஸ்டு ஷெட்யூலர் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது எதை வந்து ப்ரைமரி எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வந்து இந்த லீடர் எலெக்ட் தான் வந்து ஹெல்ப் பண்ணோம். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் மாஸ்டர் நோடில் வந்து நம்ம மல்டிபிள் கஸ்டமைஸ்டு ஷெட்யூலரை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணக்கூட அது வந்து ஒரு ஷெட்யூலரை தான் வந்து ஆக்டிவ் வச்சுருக்கோம். ஸோ இது நம்ம யூஸ் பண்ணி நம்ம அந்த ஷெட்யூலர் க்ரியேட் பண்ண அப்புறமா எங்கே செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கியூப் சிஸ்டம் நேம் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கியூப் சிஸ்டம் நேம் ஸ்பேஸில் தான் நம்ம க்ரியேட் பண்ண ஷெட்யூலர் வந்து ப்ளேஸ் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மை கஸ்டம் ஷெட்யூலர் 1, சரி மை கஸ்டம் ஷெட்யூலர்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூலர் இருக்குது. அதே மாதிரி கியூப் ஷெட்யூலர் மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூலர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஷெட்யூலர் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த க்ரியேட் பண்ண ஷெட்யூலர் வந்து எப்படி நம்ம பாடுக்கு அசைன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷெட்யூலர் பார்ட் டெஃபினிஷன் ஃபைலில் வந்து ஸ்பெசிஃபிகேஷனுக்கு கீழே ஷெட்யூலர் நேம்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு ஆட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்யூலர் எந்த ஷெட்யூலர் வேணுமோ அந்த ஷெட்யூலர் வந்து இதில் மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பார்ட் க்ரியேட் பண்ணும்போது இந்த ஷெட்யூலர் தான் வந்து முடிவு பண்ணோம் இந்த பாடை வந்து எந்த நோடில் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பார்ட் க்ரியேட் பண்ண அப்புறமா அது பெண்டிங் ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னா இந்த ஷெட்யூலரில் இல்லை அப்படின்னா இந்த பாடில் ஏதோ இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ எதுவுமே ரன்னிங் ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னா அது வந்து ரன்னில் இருக்குது. ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவை கிடையாது. ஒரு வேளை இஷ்யூவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஈவெண்ட்டை செக் பண்ணி அதில் வந்து என்ன இஷ்யூ இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த பாடில் வந்து ஷெட்யூலர் நேம் கொடுத்துட்டோம். இந்த ஷெட்யூலர் நேம் யூஸ் பண்ணி தான் இந்த பாட் ப்ளேஸ் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இந்த ஈவெண்ட் கியூப் கண்ட்ரோல் கெட் ஈவெண்ட்ஸ் கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஷெட்யூல்டு சோர்ஸ் பார்த்தீங்கன்னா மை கஸ்டம் ஷெட்யூலர். ஸோ இதில் மை கஸ்டம் ஷெட்யூலர் கொடுத்துருக்கோம். ஸோ அதான் இங்கே வந்து காமிச்சிருக்கு. ஒருவேளை இதில் வந்து பெண்டிங் ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னா இந்த ஷெட்யூலருடைய லாக்ஸை வந்து செக் பண்ணலாம். ஸோ கியூப் கண்ட்ரோல் லாக்ஸ் மை கஸ்டம் ஷெட்யூலர் நேம்
நேம் ஸ்பேஸ் நேம் வந்து கியூப் சிஸ்டம். ஸோ அதில் வந்து ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா கூட நமக்கு பார்த்துக்கலாம். ஸோ இதோட ப்ராக்டிக்கல் செக்ஷன் தியரிக்கல் செக்ஷன் முடிஞ்சிச்சு. இந்த ப்ராக்டிக்கலாக வந்து எப்படி ஒரு கியூப் ஷெட்யூலர் வந்து கிரியேட் பண்ணுறது, அந்த கியூப் ஷெட்யூலர் கிரியேட் பண்ண அப்புறமா ஒரு பாட்டுக்கு நம்ம எப்படி அசைன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் த பாட் தட் டிப்ளாய்ஸ் த டிஃபால்ட் Kubernetes ஷெட்யூலர் இன் திஸ் என்விரான்மெண்ட். ஸோ நான் சொன்ன கியூப் ஷெட்யூலர் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பாடாக தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அது என்ன நேம் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கியூப் சிஸ்டம். ஏன்னா ஷெட்யூலர்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா அது மாஸ்டர் காம்பவுண்ட் கீழே வருது. ஸோ மாஸ்டர் காம்பவுண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கியூப் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு நேம் ஸ்பேஸ் இருக்குது. இது கீழே தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கியூப் ஷெட்யூலர் கண்ட்ரோல் பென். ஸோ இதுதான் வந்து ஷெட்யூலர் டிஃபால்ட் நேம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த இமேஜ் யூஸ் டு டிப்ளாய் த Kubernetes ஷெட்யூலர். ஸோ இதுக்கு வந்து என்ன இமேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து கியூப் கண்ட்ரோல் டிஸ்கிரைப் பாட் நேம் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்தது. நேம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கியூப் சிஸ்டம் கொடுத்துட்டு கிரப் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா அந்த கிரப் பண்ணாமல் வந்து அந்த ஃபைல் எல்லாமே பார்த்துட்டு அதில் என்னன்னு சொல்லி செக் பண்ணோம், என்ன வெர்ஷன் சொல்லி செக் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா கியூப் ஷெட்யூலர் வெர்ஷன் 1.27.0 இதுதான் கியூப் ஷெட்யூலர் வெர்ஷன் 1.27.0. We have already created the service account and the cluster role binding that our custom schedulers will make use of. Service account, my scheduler, cluster role binding, my scheduler is cube scheduler. Command cube control get service account. ஸோ இந்த அவங்க சர்வீஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்களா, கிளஸ்டர் ரோல் பைண்டிங் கிரியேட் பண்ணியிருக்காங்களா, ஸோ இது இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஸோ cube control get service account. கியூப் சிஸ்டம் நேம் ஸ்பேஸில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்களா. ஸோ இதில் வந்து சர்வீஸ் அக்கௌண்ட் நேம் பார்த்தீங்கன்னா மை ஷெட்யூலர். ஸோ இதில் நிறைய லிஸ்ட் ஆகுது. ஸோ கிரப் பண்ணுறேன். ஸோ இதில் இருக்குது 63 செகண்டுக்கு முன்னாடி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் ரோல் பெண்டிங். ஸோ இதில் வந்து கிளஸ்டர் ரோல் பைண்டிங் நேம் பார்த்தீங்கன்னா மை ஷெட்யூலர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன இருக்குது பாருங்கள், மை ஷெட்யூலர் as cube scheduler, மை ஷெட்யூலர் as volume scheduler. ஸோ இந்த ரெண்டுமே கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, let's create a config map that the new schedulers will employ using the concept of config map as a volume. We have already given a config map definition file called myscheduler config.yaml file /root path that will create a config map with the name myscheduler config using the content of the file. Okay, so நம்ம இப்போ ரூட்டில் போயிட்டு செக் பண்ணலாம். So myscheduler config.yaml.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா kind config map, my scheduler config.yaml, profile scheduler, leader election, leader elect. ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். config வந்துட்டு ஸோ இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கான்ஃபிக் மேப் க்ரியேட் பண்ணிட்டு இதை வந்து மேப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கான்ஃபிக் மேப் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ அதோட கமெண்ட் பார்த்தீங்கன்னா கியூப் கண்ட்ரோல் கிரியேட் கான்ஃபிக் மேப். ஸோ கான்ஃபிக் மேப் நேம் பார்த்தீங்கன்னா ஸோ கான்ஃபிக் மேப் நேம் வந்து my scheduler config. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா from file name space cube system. ஸோ இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இதை செக் பண்ணி பார்க்கலாம். கியூப் கண்ட்ரோல் get config map 0 white cube system. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா my scheduler config. ஸோ கிரியேட் ஆயிடுச்சு. Deploy an additional scheduler to the cluster following the given specification. Use the manifest file provided at /root/myscheduler.yaml. Use the same image as used by the default Kubernetes scheduler. ஸோ இதில் வந்து அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணால் போதும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் நேம் இதெல்லாம் தான் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ myscheduler.yaml. ஸோ இதில் போயிட்டு இமேஜ் நேம் மட்டும் பழைய இமேஜ் நேம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது டிஃபால்ட் ஷெடியூலர் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்களா இமேஜ், அந்த இமேஜ் நேம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் இமேஜ் நேம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இமேஜ் நேம் அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து மை ஷெடியூலர்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூலர் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்ளை -f myscheduler.m. ஸோ கிரியேட் ஆயிடுச்சு. வேலிடேட் பண்ணலாம். கியூப் கண்ட்ரோல் get scheduler get paths -n cube system. ஸோ மை ஷெடியூலர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. So next question on the a part definition file is given. Use it to create the part with a new customer scheduler. So new custom scheduler. So இந்த ஃபைலில் வந்து part definition file கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம நியூவாக ஒரு கஸ்டம் ஷெடியூலர் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா. என்ன ஷெடியூலர் நியூ மை ஷெடியூலர்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூலர் கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஷெடியூலர் வந்து இந்த பார்ட் டெஃபினிஷன் ஃபைல் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அந்த பார்ட் டெஃபினிஷன் ஃபைலில் வந்து நம்ம கிரியேட் பண்ண ஒரு ஷெடியூலர் வந்து கால் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பார்ட் டெஃபினிஷன் ஃபைலுக்கு போகிறேன். போயிட்டு இந்த மை ஷெடியூலர் வந்து கால் பண்ண போகிறேன். ஸோ நான் சொன்னேன் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு கீழே இதுக்கு முன்னாடி சொன்னேன் ஒரு பாடு வந்து இன்னொரு இதில் வந்து எப்படி நம்ம லிங்க் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து ஷெடியூலர் நேம் சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த ஷெடியூலர் நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா பண்ண முடியும். ஸோ இது வந்து நான் அந்த ஸ்லைடில் வந்து எக்ஸ்பிளைன் உங்களுக்கு காமிச்சிருந்தேன்.
ஸோ இதில் வந்து ஷெட்யூலர் நேம் சொல்லிட்டு ஒரு நேம் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த ஷெட்யூலர் நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது கால் ஆயிரும். ஓகே, இப்போ நான் அந்த பாடம் கிரியேட் பண்ணுறேன். ஸோ பாட் கிரியேட் ஆயிடுச்சு. பாட்டோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். ஸோ நம்ம கிரியேட் பண்ண பாடம் வந்து ரன்னிங் ஸ்டேட்டஸில் வந்துச்சு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் லெக்சர். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.